மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். இன்றைய திருப்பலியானது குழந்தை சாமி அமலோற்பவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், ஆண்டனி அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், ஆண்டனி டிசோஸ் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், சிஸ்டர் ஏஞ்சலா, சிஸ்டர் மேரி விக்டோரியா, சிஸ்டர் மேரி மெட்டில்டா, சிஸ்டர் மேரி லேனார்ட், சிஸ்டர் மேரி அலோசியஸ், சிஸ்டர் மேரி பவுலா, சிஸ்டர் ஆரோக்கிய மேரி, சிஸ்டர் மேரி ஃபவுஸ்டின் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், ஏசி ஆரோக்கியசாமி அவருடைய பிறந்த நாளில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகும். மரி ஆரோக்கியம், அமிர்தம், மார்கரெட் ரோஸ், ஜெசி கமலா அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், ஜோசப் ராயல் சாமி, சார்ல்ஸ் மாணிக்கராஜ், சார்ல்ஸ் ஆரோக்கியசாமி, ஏஞ்சலின் சார்ல்ஸ் என்னுடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், மௌரி ஆன் ஃப்ராஸ்டர் 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மையிலை பாட்டிக்காகவும், இறுதிராஜ் சூசைமேருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், யாரும் நினையாத மற்றும் உத்திரிக்க செலுத்தக்கூடிய ஆன்மாக்களுக்காகவும், இருதயம் சலித்தம்மாள், மரிய தங்கம், ஆரோக்கியம்மாள் மற்றும் உத்திரிக்க செலுத்தக்கூடிய அனைத்து ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறல் பெறவும், மிஷல்லோ ஜோஸ்பின் பெர்னாண்டஸ் அவருடைய பிறந்த நாளுக்காக நன்றி சொல்லி அவருடைய பெற்றோர் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தின் அழிவை பற்றி பேசுகின்றார். அதே நேரத்தில் இதை தவறாக சித்தரிக்கின்ற அல்லது அழிவுகளை தவறாக சித்தரிக்கின்ற போதனைகளை நம்பி நாம் ஏமாந்து போக வேண்டாம் என்பதையும் ஆண்டவர் இன்னும் அழுத்தம் திருத்தமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வை, நம்முடைய தயாரிப்பை எவ்வாறு நாம் மேற்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட அழிவு வந்தாலும் எவ்வாறு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையும் இயேசு ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் இந்த திருப்பலில் நாம் பங்கேற்கிற பொழுது கடவுளுடைய அரசு நிலையானது, இறைவனுடைய அரசு மட்டுமே அழியாதது, என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதையும் அர்த்தமுள்ள வகையிலே, பயனுள்ள வகையிலே நாம் வாழக்கூடிய
அருளை இறைவன் தர இந்த நாளில் இந்த திருப்பல் நாம் பக்தியோடு செபிப்போம். திருப்பலில் நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் ஆடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண்ணெதிரே நின்ற மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலும் ஆன அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசருக்கு அரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும். அந்த அரசு இரும்பு நொறுக்குவது போல அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும்.
மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாலாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாய் இருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமை அற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் களத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றுக்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாது பெயர்ந்து மலைகளிலிருந்து உருண்டு வந்த இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருளும் நிறைவேறுவது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரிசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்து படைக்கு புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பும் அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். வானும் காற்றும் மழையும் உன்னை வாழ்த்தட்டும். ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். வானும் காற்றும் மழையும் உம்மை வாழ்த்தட்டும்.
ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பும் அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பும் அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை சொற்றொடர்கள் 5-11 வரை. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றான். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையரசு நிலையானது, அழியாதது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை பின்தொடரும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை அனுபவம்.
இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றோடு ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவை பற்றி சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, மனித கைகளால் உருவாக்கப்பட்டவையும் அல்லது நாம் பார்க்கின்ற இந்த உலகமும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். எருசலேம் தேவாலயம் இதற்கு ஒரு மிகப்பெரிய முன் அடையாளம். அதே நேரத்தில் ஒரு சில அடையாளங்கள் உலகின் முடிவை முன் அறிவிக்கும். போர் முழக்கங்கள், மிகப்பெரிய வெள்ளம், பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், பஞ்சம், கொள்ளை நோய், இவை அனைத்தும் அழிவினுடைய முன் அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் இன்று இந்த அழிவை முன்குறித்து காட்டிக்கொண்டு தவறாக பேசுகின்ற போதகர்களை இயேசு ஆண்டவர் என்ற நற்செய்தி வாசகத்திலே கடுமையாக எச்சரிக்கின்றார். என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் சொல்வார்கள். அவர்கள் பின்னே நீங்கள் செல்லாதீர்கள். ஏமாற்றுகின்ற போதனைகளை ஒருபோதும் அவற்றுக்கு செவி கொடுக்காது, மாறாக உண்மைகளையும் நியாயத்தையும் நீதியையும் உணர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு எதை இந்த மண்ணினை போதித்தாரோ அதன் வழியாக நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம் எங்கே இருக்கிறதோ அதை பார்த்து ஓடுகின்ற மனநிலை இன்று நம்மில் பல பேருக்கு உண்டு. ஒருவேளை இந்த விளம்பரம் நம்மை அச்சுறுத்தி பெறக்கூடிய விளம்பரமாக இருக்கலாம், அல்லது நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய விளம்பரங்களாக இருக்கலாம். இரண்டு விதத்திலே இந்த விளம்பரங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கின்றது. அச்சத்தை ஏற்படுத்தி அவருடைய எண்ணங்களை தங்களை நோக்கி ஈர்ப்பது, ஆண்டவரை நோக்கி அல்ல தங்களை நோக்கி ஈர்ப்பது. அதே சமயத்திலே கவர்ச்சிகரமான சில விளம்பரங்களை கொடுத்து அதனுடைய நான் தான் அற்புதங்களை செய்கிறேன் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்குரிய பின்னே நீங்கள் செல்லாதீர்கள். இவையெல்லாம் போலித்தனமான போதகர்களுடைய போதனை என்று சொல்லி இவைகளை நீங்கள் ஒருபோதும் நம்பி அவர்களை நீங்கள் பின் செல்லக்கூடாது. நம்பி செல்கின்றவர்கள் படுகுழியிலே விழுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கின்றார். அப்படி என்றால் ஒவ்வொரு அழிவும் ஒவ்வொரு முடிவும் நமக்கு ஒரு செய்தியாக இன்று நமக்கு தரப்படுகிறது. என்ன செய்தி? கடவுளுடைய அரசு, இறை அரசு நிலையானது, அழியாதது, எப்போதுமே நிலைத்து இருக்கக்கூடிய. இதைத்தான் இனி முதல் வாசகத்திலே நாம் மிக அழகாக வாசிக்க கேட்டோம். அந்த அரசை, இறை அரசை, கடவுளுடைய அரசை எதிர்கொள்ள நாம் ஒவ்வொருவருமே தயாராக இருக்க வேண்டும். இதே போல நாம் அழிந்து போகக்கூடாது அல்லது முடிந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் நமது வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடாது. மாறாக கடவுளுக்கு இணையான மாண்புமிக்க உன்னதமான மகத்துவமிக்க ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். இன்று நாம் நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். அச்சத்தை ஏற்படுத்துகின்ற மனிதர்களை நோக்கி ஓடுகின்ற அந்த காரியத்தையும் கவர்ச்சிகரமான விளம்பரத்தை கொடுத்து கவர்ந்திருக்கிற நபர்களையும் நாம் இனம் கண்டு கொண்டு இயேசுவின் போதனைகளை, இறையரசின் மதிப்பீடுகளை முழுமையாக நாம் பற்றி கொண்டு இறுதி வரை இயேசுவை பின் செல்ல, அந்த அழிவிற்கு நம்மை நாம் தயார் செய்ய, எப்படிப்பட்ட நேரத்திலும் எந்த நேரத்திலும் அதை எதிர்கொள்ள தகுதியிலே நாம் வாழ, அந்த கடைசி நாட்களுக்காக நாம் எப்போதும் நாம் ஒரு தயார் நிலையில் நாம் ஆண்டவரை பின்பற்ற இந்த நாளில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே
சகோதரிகளை என்னுடைய உங்களுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகி கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய பேரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உம்முடைய பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உமது கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இந்த முள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகுதுளவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானே. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரும் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தி. இதனால் பல வகையில் வெளிப்படும் ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானகதூதன் திருநோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியரை கேட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் முக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவரளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் உண்டு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மெய்ப்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருது கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்ம நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளம் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். மக்களின் தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள், எனில் நம்மீது அவருடைய இரக்கம் நிலையாய் உள்ளது. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும்
உமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாகியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.